அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். புனிதமான ரமலான் மாதம் வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் மாதம், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படும் மாதம். இந்த மாதத்தில் நாம் நோர்க்கும் ஒவ்வொரு நோன்பும் இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு இரகசியமான பிணைப்பு. மற்ற வணக்கங்களை விட நோன்பு மிகவும் தனித்துவமானது. ஏனென்றால் நோன்பு எனக்கே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பானவர்களே, நோன்பு என்பது அதிகாலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருப்பது மட்டும் கிடையாது. நம்முடைய கைகளும் கால்களும் கண்களும் கூட நோன்பு நோர்க்க வேண்டும். அதாவது தீயவற்றை பார்ப்பதிலிருந்தும் தீய இடங்களுக்கு செல்வதிலிருந்தும் நம்மை நாம் தடுத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவிற்கும் ஒரு நோன்பு இருக்கிறது. வீணான பேச்சுகள், பொய்கள் மற்றும் புறம் பேசுவதை தவிர்த்து இறைவனின் நினைவில் ஈடுபட வேண்டும். பசியின் கொடுமையை நாம் உணரும்போதுதான் நம்மை சுற்றியிருக்கும் ஏழை எளியவர்களின் கஷ்டம் நமக்கு புரியும். இந்த பசிதான் நம்மிடம் இருக்கும் கர்வத்தை அழித்து பணிவை உருவாக்குகிறது. நோன்பு என்பது நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு சிறந்த பயிற்சியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எனவே சகோதரர்களே, இந்த ரமலானை வெறும் சடங்காக கருதாமல் நம் வாழ்வை மாற்றும் ஒரு வாய்ப்பாக பார்ப்போம். அதிகாலையில் சஹரர் உணவை உண்பதிலிருந்து மாலையில் இப்தார் செய்யும் வரை ஒவ்வொரு வினாடியும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரமாகும். குறிப்பாக நோன்பு திறக்கும் நேரத்தில் நாம் கேட்கும் துஆக்கள் நிராகரிக்கப்படுவதில்லை. வல்ல அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நேர்வழியில் நடக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமேன்.